பொள்ளாச்சி விவகாரத்தை அரசியலாக்காதீர்கள் என்ற குரல் ஆங்காங்கே எழ ஆரம்பித்துள்ளது. உண்மையில் இந்த விவகாரத்தை அரசியலாக்குவது யார்? அவ்வாறு அரசியலாக்குவது அவ்வளவு பெரிய தவறா? அரசியலாக்கப்பட்டதால் அந்த வழக்கின் தன்மையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும் என்பது போன்ற கேள்விகள் இங்கே முக்கியத்துவம் பெறுகின்றன. டெல்லியில் நிர்பயா பாலியல் வன்கொடுமையின் போதும் சரி, காஷ்மீரில் ஆசிபா சிதைக்கப்பட்ட போதும் சரி, அவ்விவகாரங்கள் அரசியலாக்கப்பட்டதால் தான் தேசம் முழுமைக்கும் பேசுபொருளாக மாறியது. அதன் காரணமாகத்தான் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டன என்பது நிதர்சனம். பொள்ளாச்சி விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் அது எப்போது அரசியலாக்கப்பட்டது, அதன் விளைவுகள் என்ன என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டியுள்ளது. கடந்த 24ஆம் தேதியன்று பாதிக்கப்பட்ட பெண்ணின் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டதுமே 26ஆம் தேதியன்று போராட்டத்தை முன்னெடுத்தது திமுக. அதன் தொடர்ச்சியாக கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி, மாதர் சங்கங்கள் என அனைத்தும் போராட்டத்தை தொடர்ந்தன. ஒரு வழக்கை காவல்துறை தரப்போ ஆளுங்கட்சி தரப்போ நீர்த்துப் போக செய்ய முயலுமானால் அப்போது எதிர்க்கட்சிகள் அதனை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் எழுகிறது. பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்தவரை மன்னிக்க முடியாத படுபாதக செயல் அரங்கேற்றப்பட்டுள்ளது. இதனை கையில் எடுத்து அழுத்தம் கொடுக்க வேண்டியது முக்கிய எதிர்க்கட்சியான திமுகவின் பங்காகிறது. அதிலும் ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்கு தொடர்பு என செய்திகள் கசியத் தொடங்கிய நிலையில் அரசியல் கட்சிகளின் அழுத்தம் இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. நேற்று நடந்த போராட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி பேசிய விவகாரம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. பொள்ளாச்சி விவகாரத்தில் முறையான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அது அரசியலாக்கப்படும் என்றார். ஒருவேளை திமுக ஆட்சியில் இதுபோன்ற கொடூரங்கள் நடந்தாலும் அதனை அரசியலாக்க வேண்டியது அதிமுகவின் கடமை. அக்கட்சியும் அதனையே செய்திருக்கிறது என்பதுதான் வரலாறு. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட பெண்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் ஒரு கட்சி அரசியல் செய்யுமானால் அது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதன்று. ஆனால் குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள் என்ற சூழல் உருவானால் அதனை அரசியலாக்குவதில் தவறில்லையே. சமூகத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அரசியலோடு பின்னி பிணைந்தவையே. தவிர்த்துவிட்டு செல்லும் அளவிற்கு அரசியல் ஒன்றும் தீண்டத்தகாதது அல்ல. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.